ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சாக்லேட் ரெசிபி, க்ரன்ச்சி சாக்லேட் ஃபட்ஜி கேக். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் கம்மி தான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 200 கிராம் பிஸ்கட் எடுத்திருக்கேன். இந்த பிஸ்கட்டை எல்லாம் நம்ம சின்ன சின்னதாக உடச்சி போட்டுடலாம். இந்த ரெசிபிக்கு ஸ்வீட் கம்மியாக இருக்க பிஸ்கட்டாக எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். இப்போது இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம உடைச்சாச்சு. இப்போ நம்ம சாக்லேட் சிரப் பண்ணிடலாம். இதுக்கு நான் டபுள் பாயிலிங் மெத்தட் யூஸ் பண்ணுறேன். டூ 200 கிராம் டார்க் சாக்லேட் நான் இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சாக்லேட் மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆகுது. இந்த டைமில் இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அன்சால்டட் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. சாக்லேட் பட்டர் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ இது கூட ஸ்வீட்காக நான் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணுறேன். அதுவும் 200 கிராம் ஆட் பண்ணால் போதும். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி ஒரு கிளாஸி ஸ்ட்ரக்சர் வரும். அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போது நம்ம சாக்லேட் மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம உடச்சி வச்சுருக்க பிஸ்கட் கூட இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சாக்லேட் சிரப் கூட அந்த பிஸ்கட் எல்லாமே நல்லா கம்பைன் ஆகி வரணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஒரு கேக் ட்ரேக்கு நான் மாற்றிக்கிறேன். இதை கேக் ட்ரேக்கு மாற்றினதுக்கப்புறம் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா செட் ஆகிடும். யாருக்கெல்லாம் ட்விக்ஸ் சாக்லேட் பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். ட்விக்ஸ் சாக்லேட் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். உங்களில் யாருக்கெல்லாம் ட்விக்ஸ் சாக்லேட் பிடிக்கும்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி பண்ணுங்கள். இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ நம்ம கேக் மேலே கோட்டிங் பண்ணுறதுக்காக சாக்லேட் கனாஷ் பண்ணிடலாம். இதுக்கு 100 ml ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன். அதே டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது லைட்டாக ஹீட் ஆனதும் இது கூட 100 கிராம் டார்க் சாக்லேட் சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது சாக்லேட் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் கூட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது கூட வெனிலா எசன்ஸ் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணலை. அவ்வளோதான், நம்ம சாக்லேட் கனாஷ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேக் மேலே கோட்டிங் பண்ணிடலாம். இதை நல்லா டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகி பபிள்ஸ்லாம் வந்துட்டு போயிடும். இப்போது 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்மளோட கேக் ரெடி ஆகிடுச்சு. நான் இங்கே ட்ரை நட்ஸ் எல்லாமே ரோஸ்ட் பண்ணி சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் இங்கே கார்னிஷ் பண்ணிக்கிறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்மளோட க்ரன்ச்சி சாக்லேட் ஃபட்ஜி கேக்கை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. Happy Chocolates Day.